பஞ்சாயத்தடா முடிச்சு வைக்க. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னதை செய்யல. டேய், ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. இருடா, ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆளாளுங்க தள்ளியா அண்ணன் வரல, அண்ணன் வர்றாரு, தள்ளுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. பிள்ளை பத்த ரோட்ல போனா இடுப்பு பிடிச்சு கிள்ளியோ. இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்த பாப்பேன். ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளதுக்கு இம்புட்டு பையனும் வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. ஏன்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்களா? இரு, அவசரப்படாதீங்க. ஆயின் பண்ணியாச்சாடா? ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐட்ட தர்றா. இதுதான் கடைசி. ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டம் ஆகுது. போ, இந்தாங்க கட்டுங்கண்ணே. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படினே தாங்குனீங்க? டேய், எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பவுடர் போடுங்கண்ணே. நீங்க பெரிய அறிவாளிங்க. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர். கர்நாடக சிங்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதம மந்திரி, வருங்கால சனாதிபதி. நிப்பாட்டுங்கடா. நீங்க விடுங்க. ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும். நீங்க பயப்படாம தினம் எத்தனை பிரச்சனை சந்திக்கிறீங்க, எத்தனை பஞ்சாயத்தை பாக்குறீங்க. ஆனாக்கா உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்வாசல் வழியாவே போறீங்களே, இதெல்லாம் நம்ம கெத்துக்கு அசிங்கமா இல்ல? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என்ன? முன்பக்கம் என் மாமன் மீசக்காரன் இருக்கா பத்தியா, அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு. நம்ம வர்றப்ப வழியை மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சு போகும். தேவையாது? இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? வெள்ளச்சாமி என்ன தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியும்? ஒரு விஷயம் வந்தா அடிக்கிற. தெரியாம அடிச்சா சொல்றா. அண்ணன் தானடா அடிச்சேன், சொல்றா. சொல்லுப்பா. சொல்லலைன்னா வெடிச்சு பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி. போய் தொலை. அதாவதுண்ணே, உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா? ஆமா. அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக் சிபாரிசு பண்றாங்கண்ணே. பஞ்சாயத்துல இடுப்பு கிள்னீங்களே, அவளுடைய பேர் செல்லத்தாயி. இதான கரெக்ட். இப்போ வாங்கண்ணே. இந்தாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத. நான் கேட்கறேன், பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். மூத்த மருமகன். என்ன தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலையிறேன். இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க. நம்ம டிஸ்கஷன். அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போவோம். அடப்பு ஏண்டி? இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிங்களை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா? மறுபடியும் அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா. எப்படி? இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல? வெங்கடேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும். அதுக்குள்ள அப்பா பிள்ளை பத்திரக்கலாம். பிள்ளை உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல முடியாது.
செல்லம் தாயி என்னமா கீழே அட ஏயா உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னும் சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும் மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி இருக்குடா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன் ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விஷம் வச்சிருவாங்களே நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா என் புருஷன் தான் முன்னுக்கு பின்னு முன்னேறாம இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் என் கொழுந்து நாரு அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்குற அளவுக்கு முன்னேறி இருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் பம்பாய்க்கு போய் அமெரிக்கா பிளைனை பிடிச்சி அவரை வழி அனுப்பலான்னு எங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு. யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க கையை தூக்குங்க. என்னடா பாடம் நடத்துற நல்ல விஷயம் தானே. ஆமா நீ ஏன் கையை தூக்கிருக்க? பைக்கு போகணும்னே. இந்த பாரு அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு நீ தூக்குறியா? மரியாதை இறக்கிறல தூங்குறப்ப வெட்டிட்டு ஒண்ணு. அப்பா என் புருஷன் மட்டும் கையை தூக்கல இவரை மட்டும் கழட்டி விட்டுட்டு மத்தவங்களுக்கு டிக்கெட் போடுங்க. தப்பு பண்ணிட்டீங்களே. என்னடா தப்பு பண்ண? பம்பாயில இருக்கிற ஃபிகர் எல்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாளுங்கண்ணே. உங்களை மாதிரி கருப்பான ஆட்டுக்கட்ட பீசுகளை எல்லாம் பார்த்துட்டா கப்புன்னு கவ்வி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் 5 நாள் வச்சு அழகு பாப்பாங்க தெரியுமா? 5 நாளா? என்னடா சொல்ற? முதல்ல டிக்கெட் போட சொல்லுங்க, மத்த விவரங்களை அப்புறம் சொல்றேன். ஓகே நான் சொன்னா வீக்கா நினைப்பாளுங்க, நீங்க சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணனை கஷ்டப்பட்டு வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன், வர்றேன்ட்டாரு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. அப்படி ஒண்ணும் வற்புறுத்தி சமாதானப்படுத்தி இவர் வந்து கிழிக்க வேணாம். இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பாக்கட்டும். ஏய் ஒரு பெரிய மனுஷன் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து சொல்றான்ல, அந்த ஆளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. டிக்கெட்டை போட சொல்றீங்க. அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. சரிப்பா இவருக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க. இந்த கிளவிய தூக்கிட்டு வர உதவும். கிளவிய தூக்கவா? பெரிய கிளவி ஈஸியா தூக்கிடுவீங்க. முக்கியமான விஷயம் என்னடா? இங்க பம்பாயில போய் இறங்கின உடனே உங்க சகலைக்கிட்ட சொல்லி தனியா ஒரு ரூம்க்கு ஏற்பாடு பண்றீங்க. அப்பதான் நீங்க கூடி கும்மி அடிக்க முடியும். வாங்க வாங்க. சாப்பிட்டே வர்றீங்க. வாங்க. வணக்கம். உள்ள வாங்க உள்ள வாங்க. உள்ள கூட்டிட்டு போ. பெரியப்பா வாங்க. சரியா வந்தோம் வாங்க. பரவாயில்லை உள்ள. வணக்கம். நல்லா இருக்கியா பாட்டி? வாங்க வாங்க. வாங்க வாங்க. எங்க விடுங்க தங்கச்சி வீட்ல வந்து. கண்ணாடியா ஒழுங்கா ஏய் என்ன பொண்ண கட்ட போற அந்த நெஞ்சு முடிய புடுங்கல நாக்கு தாங்க முடியல. ஏய் வெளிய வாடா. முடியலடா. நாங்களே முக்கிக்கிட்டு இருக்க என்ன நுழையிற? என்னடா ரேஷன் கடையில சீனிக்கு நிக்கிற மாதிரி என்னடா ஆச்சு? யாரோ உள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. இவனா இருந்தா என்னடா வெளிய வந்தானே வாய் சேர்த்து ஒரே குத்துமா. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம் என்ன? ராத்திரி எவன்டா என்ன ரயில்ல தூங்க விட்டுருக்காங்க? அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இடமா அது பேசாத. இப்ப என்னடா கெடு போச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலிய முடிங்க. 2 பேரா? ஒரு குழியில எப்படியா 2 பேர் போறது? ஊர்ல கொள்ளக்காரல கூடி உட்கார்ந்து நார் அடிச்சது தெரியாதா எங்களுக்கு? எங்க மொட்டை டேய். அண்ணா முடியல தடுக்காதீங்க. அது இருக்கட்டும்டா. ஆமா உன்னை என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பாம்பே வந்தவன அண்ணனுக்கு ஒரு ரூம் போட சொல்லி சகலட்ட சொல்றான்னு சொன்னல. சொன்னியா நீ? சொல்றதுக்கு முன்னால தம்பி தம்பி அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா? அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துடக்கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. என்னடா? என்ன நோடடா? கக்குசுக்கு போக முடியாம நானு. கூப்பிட்டது நான் தான். ஓ நீங்களா? என்கிட்ட சொன்னா நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? வாங்க. வாடா. ரூம் கிடைச்சவன நீ கக்குசுக்கு போறப்போ. ஊர்ல அதுக்கு பெரிய ஆசை கடுப்பு நீ உனக்கு கக்குசா முக்கியம். கொல்ல பண்ணிடுவே உன்னை. நல்லா வசதியா பண்ணுங்க. ஏய் என்னடா இவங்க கிட்ட குடி வந்திருக்கியா? தலைக்கு வச்சுங்க. இங்க எதுக்குடா கூட்டி வந்திருக்கியா? என்ன? அவ்வளவுதான். அவ்வளவு கொஞ்சம் ஆட விட்டு. சகல வாங்க. ரூம் ரெடி பண்ணிட்டோம்ல உங்களுக்கு தான். என்ன? நல்லா சௌரியமா படுத்துங்க. இங்க இங்க படுக்கவா? கொஞ்சம் முடக்கிதான். என்னப்பா சகல விளையாடுறியா? ரூம்ப போறேன்னு சொல்லிட்டு இங்க படுக்க சொல்ற? இவங்க யார் தெரியுமில்ல? மோசமானவங்க. இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தான் சீரழிஞ்சு சின்ன பண்ணமாயிருவான் தெரியுமா உனக்கு? சகலனா என்ன தெரியுமா உனக்கு? சகலனா அக்கா தங்கச்சியை கட்டினவங்களை பிறந்தா சகல. ஆமா என்ன ஓ என் பொண்டாட்டி குடிச்ச எச்சி பாலை குடிச்சதான் ஓம் பொண்டாட்டி. அவளை கட்டின உனக்கு இந்த குசு முடிஞ்சா எனக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும்? உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன். மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டேன். ஆமா இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா 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 ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. இதே நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன். மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சிக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால. கக்கூச நார் அடிச்சுட்டு சவுண்டா விடுற.
ஏய் சகலைக்கு பிரியாணி ரெடி பண்ணு. இப்ப அது போலாமா? அடுங்க மாப்பிள தூக்கம் வருது. சாப்பிடு. எங்கடா கூட்டி போற? என்னடா இங்க நிறுத்துற? இந்த பக்கல தானே. ஆமாண்ணே. தேவத பணத்தெல்லாம் கொடுத்து கருப்பின்ட்டானே. கைகுடா டேய் நீ சொன்ன பத்தியா பாம்பேல கருப்பா இருக்க பள்ளியில பூரா 5 நாளைக்கு வச்சு அழகு பாப்பாளுன்னு அந்த ஒரே மேட்சுக்காக 5 வெட்டிக்கு ராக்கெட் வெட்டிக்கு பொண்டாடி தெரியாம பிள்ளைக்கு தெரியாம குழந்தையார் தெரியாம சகலை தெரியாம மாமனார் தெரியாம போராடி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அவசரம் இல்லாம ஆனந்தமா இருக்கணும். இந்த ஊரை விட்டு போனவன இந்த பம்பாய சாகர வரைக்கும் ஆனந்தத்தை நீங்க மறக்கவே மாட்டீங்க. நல்லதா பார்த்து பறக்கிறேன். ஓஹோய் போங்க. ஏய், என்ன நீயும் கூடயே வர்ற? அண்ணனுக்கு ஒத்தாசைக்கு. ஒத்தாசையா? இங்க பாரு அண்ணனுக்கு இந்த மாதிரி இடத்துல அண்ணன் தான்டா ஒத்தாசை. ஓ ஒத்தாசைலாம் தேவையில்ல. வெளியேற மொட்டை. அண்ணன் கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்து பாத்துட்டு போயிருந்தே. பாக்குறியா உள்ள என்ன பொருள் காட்சி நடக்குது? ஒரே குத்து கண்ணாடியெல்லாம் உடைஞ்சு கண்ணு முழி பூரா வெளியே வந்துடும். போடா வெளியே. போகிறல்ல வெளியே. ஏன் பீலிங்கி? ஏன்டா பீலிங்கி? அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம். போ. சரி போ. அழப்படாது. வேடிக்கை பார்த்தாவது வேதனை தீர்த்துக்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானே. உள்ள போற காரியம் உருப்படாது. போடா. மெத்தைய பார்க்கலான்னு ஒத்தையில விட்டானே. பூராமே தப்பு தப்பா இருக்கு. ஐயோ எல்லாமே உள்ள டபுளா இருக்குடா. ஐயா சிங்களுக்கு தர காது விட்ட டபுள்ல சந்தோஷம் தானே. அந்த டபுள்டா நான் சொல்றது வேற டபுள். அண்ணே என்ன சொல்றீங்க? राजू क्यों बाहर आए क्यों बाहर आए हाँ मैं बच्ची नहीं हूँ क्या மரியாதை 5000 வாங்கிரு. 5000 வாங்குடா. அண்ணே இது புதுவிதமான ரகம்னே. காசு திருப்பி தர மாட்டாங்கண்ணே. எந்த ரகமும் எனக்கு தேவையில்ல. நான் சொன்ன ரகங்கடா. 5000 வாங்குடா முதல்ல. 5000 वापस दे दो. कौन सा 5000 5000 दिया मुझे 5000 तू तो मेरे पास 5000 तो नहीं दिया ना क्यों झूठ बोल रहे ऐसे ए ईना मीना रीना वीना आवा ஐயோ ஏகப்பட்ட டபுள்ஸ்னே. ஐயோ பூராமே அவங்களா தான்டா இருக்காங்க. என்னடா கும்மி அடிக்கிறாங்க? बहनों ये आदमी 3 दिन यहाँ रहे थे और सबको अटेंड किए थे 50,000 देना है 50,000 என்னடா சொல்ற? இந்தி மறந்துருச்சுனே. சொல்றியா? ஆ தமிழ். டேய் நம்ம ஊரு. பேசுங்க. எப்பா இந்த பாட்டி என்னப்பா சொல்லுப்பா. நாளா இங்க தங்கி எல்லாரையும் அட்டெண்ட் பண்ணதுக்கு 50,000 கொடுத்துட்டு போ சொல்றா. 3 நாளா. கண்ணாடி வா முன்னாடி. டேய் இங்க பாருடா. இந்த வீட்ல வேலைக்காரியே பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி செப்ப செப்ப செப்பன்னு கும்முன்னு இருந்தா நம்ம எப்பறா கம்முன்னு இருக்க முடியா? ஆமா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். முத மாதிரி மிஸ் ஆகாத. இன்னைக்கு மிஸ் ஆகாது. ஒன்னு செய்யி. என் சகல ஊருக்கு புறப்பட்டா அவங்கிட்ட நான் கேட்டேன்னு ஒரு அமௌண்ட் கேட்க. சரிண்ணே. கேக்குறேண்ணே. ஐஷோ வர தம்பி வணக்கம். என்ன? எங்க அண்ணன் உங்க சகல உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கேட்டாரு. ஓ இந்தாங்க என்ன தம்பி இது? அமௌண்ட். ஆமா இதுவும் அமௌண்ட் தானே. மண்டைய பொளந்து உன்னை அடக்கம் பண்ண அமௌண்ட் இருக்காது. பெருசா கேள்றா. அண்ணன் பெருசா அமௌண்ட் கேக்குறாரு தம்பி. பெருசா தானே தரேன். இந்தாங்க எவ்வளவு இருக்கு சகல? டிக்கெட். உங்க டிக்கெட் ஏன்டா கொடுக்குறீங்க? உங்க டிக்கெட். என் டிக்கெட்டை நான் ஊருக்கு போறதுக்கு முன்னால வாங்கிக்கிறேன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தான் தரேன். எது? இதுல 20 பேருக்கு டிக்கெட் இருக்கு. எனக்கு 10 மணிக்கு ஃப்ளைட்டு, உங்களுக்கு 8 மணிக்கு ட்ரெயின். 6 மணிக்கு நீங்க எல்லாம் கிளம்பினா தான் வண்டியை பிடிக்க முடியும். இந்தாங்க பிடிங்க போய் சேர. ஏப்பா உன்னை வழி அனுப்ப வந்தா நீ என்னப்பா எங்களை முதல்ல அனுப்பி வைக்கிற? மாமா என்னத்தா? நீங்க நம்ம ஊர்ல இல்லன்னா அந்த ஊரை யார் மதிப்பா? கொழுந்தியா குசும்புமாங்களா அதுதானா? செவனேன்னு நாங்க ஊர்ல இருந்தப்ப போன வாரம் போன போட்டு வாங்க மாமா பாம்பேல 2 நாள் தங்கி இருந்து சாப்பிட்டு முழுங்கிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு இப்ப டைவ் அடிக்கிறா நீ. அது போன வாரம். நான் சொல்றது இந்த வாரம். பேசாத புள்ள நீ. பாம்பேல அங்கங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் போலீஸ் பாத்துக்கிறப்பா. இப்ப நீ தான் குண்டு போடுற. ஊர்ல இருந்து எதுக்கு கும்பலா கூட்டி வந்த நீ? நான் 2 நாள் ரூம் போட்டு தங்கி தான் போவேன். நீ 2 நாள் இங்க எதுக்கு தங்க போற எனக்கு தெரியும். அத்தை மாமா நீ கிளம்பிட்டய்யா. வழி அனுப்ப வந்தவன வழி அனுப்பி வைக்கிறது இந்த ஊர்ல தான்டா. கொழுந்த நாறு கொஞ்சம் அவன் தான் ஊருக்கு போய் சொல்லிட்டான்ல. போடி போ. போடா முட்டை போ. லக்கேஜ் போடா. சகல ஏதாவது கோச்சுக்கு போறாரு. நீங்க சொல்லுங்க. அட விடுங்க. அவரெல்லாம் ஒரு மனுஷன் பேசிட்டு நீங்க கிளம்புங்க. குந்தவி தனியா இருப்பா. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. பாய்டா. மாப்பிள டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். சரிங்க வரேங்க. நல்லபடியா போயிட்டு. ஏய் பிஸியா இருந்தாலும் ஃபோன் ஆஃப் பண்ணாத. எல்லாம் பண்ணாத போனே மாமா வரேன் மாமா. ஓகே சரிங்க.
பாய் டாடாடா டாடா see you